ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் லவ்வோட பார்ட் 4 தான். போன பார்ட்டில் வயன்கிட்ட ரவுடி பொண்ணு வந்துருப்பா. வயன் பாடி கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே அந்த பையன் வரான். வயன் சாரிடி, நேற்று நடந்ததை நானும் பார்த்தேன், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் போய் ஸ்டாஃப் கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகே அப்பா ஒரு ரிச்சான மாஃபியா. அவரை பார்த்தா இந்த காலேஜ் ஸ்டாஃப்ல எல்லாருமே பயப்படுவாங்க. ஹெட்கிட்ட சொன்னால் எப்படியும் அவனை திட்டுவார். ஆனால் அப்புறம் ஜேகே நம்மளை ரிவெஞ்ச் எடுத்துருவான். அதனால தான் உனக்கு அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம். சாரி வயன். பரவாயில்ல, அவன் கண்டிப்பா இதுக்கெல்லாம் அனுபவப்பான். எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ்ல இதை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் நேற்று பண்ணதை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த இன்சிடென்ட் பத்தி. இப்போ உங்களுக்கு கிளாஸ் நடக்குது, ஓகேங்க, கவனிச்சுட்டு இருக்கீங்க. வழக்கம் போல போர் அடிக்குது, சரி ட்ரீம்க்கு போகணும். டே பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. டே பற்றி யோசிக்கிறீங்க. ஆமாம், வயசு தான் ஞாபகம் வருது. பார்த்ததுக்கு அப்படியே கிளாஸ் போகுது. இப்போ ஜேகே சார், இப்போ ஜேகே அவங்க அப்பா கூட ஆஃபீஸில் இருக்கான். அது ஒரு இல்லீகலான ஆஃபீஸ், அதாவது ட்ரக்ஸ் இல்லீகலாக வேறு வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் அது நார்மல் ஃபேஸ் பவுடர் தான். அந்த மாதிரி கம்பெனி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அப்பா, நான் கிளம்புறேன். என்ன ஜேகே, ஃப்யூச்சரில் நீ தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து பழகிக்கோ. ஆனால் இப்போது இது எனக்கு அவசியம் இல்லை. உன்னை சும்மா படிக்க வைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணத்தான். நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன், நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்பா, நான் பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லா பார்த்துதான், ஆனால் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ அவளை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவள் யாரா இருப்பா? ஒரு வேளை டெய்லியும் அந்த விளையாட போவா போல, பேராக தெரிஞ்சிருக்கலாம். அவனுக்கு உங்கள் ஃபேஸ் ஞாபகம் இல்லை, சரி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீட் பண்ண இடத்துக்கு போகிறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஏதோ என்னவோ பேசினாலே, என்னமோ சொல்லி கூப்பிட்டாலே ஞாபகம் வர மாட்டேதே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவளை எங்கே பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறான். இப்போ உங்கள் சைடு அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக போகிறீங்க. பிகாஸ் டே பார்க்க கிளம்புறீங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இப்போது ஜேகே சைடு மறுபடியும் என்னதான் தெரினாலும் கண்ணில் பட மாட்டேன்றா. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் ஜேகேக்கு மனசே இல்லை. சரி, இன்னைக்கு இந்த டைமில் தான் அவளை பார்த்தோம். நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணிட்டு அங்கே வரீங்க. ஜேகேவும் நீங்களும் மீட் பண்ண இடத்துல ஜேகே நிற்கிறான். ஆனால் நீங்கள் அங்கே நிற்கல, அடுத்த பில்டிங்கில் பார்த்தா நீங்களும் டேவும் மீட் பண்ணீங்க. அதாவது காலேஜ் வாலுக்கும் பக்கத்தில் பெரிய பில்டிங்க்கு நடுவில் ஒரு கேப். ஓகேன்னு போகிறீங்க, அங்கே யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக காலேஜ்குள்ளே யாரோ வாயான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் நம்மளை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரு? நான் தான், டேய் இங்கே வா அப்படின்னு சொல்கிறேன். இவன் எப்படி காலேஜ்குள்ளே குதிச்சிருக்கோம்? அவன் அசால்ட்டாக குதிச்சிருப்பான்.
இருட்டே இன்னைக்கு ஃபேஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க. ஏ வாயான் சீக்கிரம் வா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜாலியாக பார்க்க போறீங்க. நீங்களும் வாழையடி குதிக்கிறீங்க. அங்க யாருமே இல்லை. டே எங்க இருக்கா அப்படின்றீங்க. இங்க வா, அங்க யார் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். நீ அங்க போய் பாக்குறீங்க, ஆனா அங்க யாருமே இல்லை. டே எங்க இருக்க, இங்க வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் நிக்கிறான். இங்கதானே இருந்தான், எப்படி அங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்படி தேக்கிட்டு போறீங்க. டக்குன்னு லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அங்க டே இல்லை. என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டே எங்க இருக்கா? டே எங்க இருக்க? இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. உங்க பின்னாடி கொஞ்சம் கிரீப்பியா யாரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு செம பயமா இருக்கு. உங்க காது கிட்ட வாயான், என்ன தேடி எனக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அல்ல இல்ல. டக்குனு திரும்பி பாக்குறீங்க, யாரும் இல்லை. இப்போ இப்போ இங்க இருந்து இப்படி போறது, இப்போ இங்கேருந்து போறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபுட் சவுண்ட் கேக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டெப் வைக்கிறீங்க. அகைன் அதே சவுண்ட் கேக்குது. இப்போ ஸ்திரா நடக்க ஸ்டார்ட் பண்றீங்க. பின்னாடி ஒரு டபுள் வாய்ஸ்ல யாரும் கிரீப்பியா வாயன் நெல்லு அப்படின்னு சொல்லுது. நீங்க தலை ஓடுறீங்க, வாழேறி குதிக்கிறீங்க, வெளியே வந்துடுறீங்க. எப்படியோ அப்படியே தலையில கை வச்சு அப்படியே உட்காடுறீங்க. செம பயமா இருக்கு, செமையா ஸ்வெட் ஆகுது. இப்போ இந்த காலேஜ்குள்ள வந்தோம். நான் பார்த்ததுல உண்மையா? உண்மைத்தானே? அவங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மையோ? இல்லை இருக்காது. ஆனா ஐயோ நம்ம பேரை வேற சொன்னிச்சு. அப்படி நல்லா பிரெத் பண்ணிட்டு மெதுவாக அங்கேருந்து எந்திரிச்சு நடக்கிறீங்க. ஆனா டே மாதிரி ஒரு வேலை டே தான் அந்த சீச்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. அந்த இடத்த அப்படியே கிராஸ் பண்ணுறீங்க. அங்கே யாரோ நிற்கிறாங்க. ரிட்டன் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே ஷாக்கு. டே தான். இவன் எப்படி இங்க? ஹாய் வயா. நீங்கள் பயந்துக்கிட்டே நீங்கள் டே தானே? ஆமாம் நான் தான். நீ அந்த காலேஜில் இருந்த இப்போ இங்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க. ஏன் வருத்தப்படாதீங்க, பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் நடந்ததான் சொல்கிறீங்க. நீங்கள் அங்கே ஏன் போனீங்க? அவனை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்து கேட்குறான். ஆமாம் அது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு சொன்னேன்ல நைட் டைம் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு. நீங்கள் டெய்லி இங்கே தான் வருவீங்களா? ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வருவேன். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்ததே இல்லை. எப்படி பார்த்துருப்பா ரொம்ப என்ன? சரி நீங்கள் இங்கே வெளியே வர சரி இருக்கு பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன் மாஸ்க் போட்டிருக்க? அது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புறீங்க. நீங்கள் பார்க்க செம்மளவாக இருக்கீங்க. மாஸ்க் காட்டு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. முடியாது சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் வாயன் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. இனிமே நைட் டைம் வெளியே வராத, யாராச்சும் பார்த்தா அப்படின்னு இருக்கிறான். ஓகேண்ணா அவ்வளோ அழகாக இருக்க, நீ யாராச்சும் சமம் பண்ணிட்டாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறான் மைண்ட் வாய்ஸில். யாராச்சும் பார்த்தா
வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு அவனோட கேர் பிடிச்சிருக்கு. ஐயோ, மாஸ்க் கலெக்டடா, நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேயை பார்க்குறீங்க. அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறான். செம்ம ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் ஐயோ யாரா இவன், அப்படி எக்ஸ்பெக்டேஷனே மிஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்போல் அவனை பார்த்துக்கிட்டே கீழே இருக்கிறது பார்க்காம அவனை பார்த்துட்டு தடுக்குது அவங்களுக்கு. ஐயோ பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்போ ஒரு கால் வருது. உங்கள் சித்தப்பா தான் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. ஓகே பாய் சி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே பாய் சொல்லிட்டு போகிறீங்க. நீ எனக்கு தான் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறான். நீங்கள் போகிறத அவன் கிரீப்பியாக டெவில் ஸ்மைலோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. போய் சாப்பிட்டு உங்கள் சித்தப்பா கூட பேசிட்டு தூங்க உங்கள் பெட்ரூமுக்கு போகிறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. எஸ், உங்கள் அம்மா அப்பா பிக் தான் இருக்குது. பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போது பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், வயன்மா அப்படின்னு நீங்கள் ஷாக்கோட திரும்பி பார்க்குறீங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ் வருது. உங்கள் அம்மா நிற்கிறாங்க. அவங்க டெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்படி அழுதுகிட்டு அவங்கள ஹக் பண்ணுறீங்க. ஏன் கீழே விட்டு போனீங்க. நான் அவங்கள மிஸ் பண்ண தெரியுமா. அவங்க உங்கள் ஹேரை கேர் பண்ணிவிட்டு, வயன் அம்மா வீட்டு எங்கேயும் போல, என் கூடவே தான் இருக்கேன் சொல்லும். வயன், லைஃப்பில் நீ பார்த்து ஆசைப்படுறது எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதை நீ நம்பாத. அது உனக்கே ஆபத்தில் முடியும். நீங்கள் ஓகே சொல்லி ஹெட் அவுட் பண்ணுறீங்க. அப்போது அந்த இடமே டார்க்காக மாறுது. வயன், என்னை விட்டு போயிடுவியா? நீ போனாலும் நான் விட மாட்டேன். வயன், தயவு செஞ்சு வந்து போயிடு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை விட்டு போக மாட்டேன்னு அவங்கள கட்டிப்பிடிச்சிட்டு வர்றீங்க. இப்போது இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் மறையிறாங்க. வயன், தனியாக மாட்டினியா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேண்ணா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயந்துட்டே ஓடுறீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை உங்களுக்கு. பின்னாடி ஏதோ ஒன்று ஓடி வருது. நீங்கள் ஓடி போய் ரூம்குள்ள முடிஞ்சுக்கிறீங்க. அங்கே அந்த இடமே டார்க்காக இருக்கு. ஐயோ இன்னைக்கு அவ்வளோதான் யாரோ அந்த ரூமில் அஸ்கே வாய்ஸில் வயன் வயன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பயந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறீங்க. கீழே ஹாலுக்கு சித்தப்பான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. சித்தப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வயன், எங்கே போகிற? நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறீங்க. எஸ், தட்ஸ் யுவர் ட்ரீம். எழுந்து பார்த்தா 2 o'clock. என்ன கனவுது? இனிமே டைம் நம்ம காலேஜ் பக்கம் போகக்கூடாது. நம்ம காலேஜை பார்த்தது யாராக இருக்கும்? அங்கே நடந்தது ஞாபகம் வருது. இப்போ அதை பற்றி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அது ஞாபகமாகவே வருது. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் காலேஜ் போகிறீங்க. டீ ஞாபகம். நேற்று நீங்களும் டீயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஸ்மைல் பண்ணிகிட்டே காலேஜ் கூட போகிறீங்க. அப்போது டக்குன்னு நேற்று காலேஜில் நடந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. எப்போவும் காலேஜில் அந்த கோஸ்ட்டை பார்ப்பேன்னு சொல்கிற அந்த பொண்ணு ஞாபகம் வருது. ரீனா அங்கேருந்து வயன் அப்படின்னு வந்து ஹக் பண்ணுறா. நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. காலேஜ் வீடு ரீனா கிட்ட இரு
ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணை தேடித்தான். அவள் எப்பவும் ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பா, எல்லார்கிட்டையும் அந்த கோஸ்ட் பற்றி சொல்லுவா. அங்கே போய் பார்க்குறீங்க, அங்கே அவள் இல்லை. ஐயோ, எங்கே போனா இவ? அது என் பேர் சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா? அவகிட்ட அதை பற்றி கேட்கணுமே, எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறீங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்குறீங்க, அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு ரூமில் நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, அது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு நீனான்னு சொல்லிக்கலாம். ஏ பையன், என்ன தேடிட்டுருக்க? ஏ, நான் சொல்கிறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இங்கே காலேஜில் நானும் அந்த கோஸ்ட்டை பார்த்தேன். அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என் பேரை சொல்லுது. உனக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க. ஏன் ஏன் சிரிக்கிற? பின்ன என்கிட்டே உருட்டு, நானே பிள்ளை விட்டுட்ருக்கேன். என்ன அப்போ அதெல்லாம் உண்மை கிடையாதா? சிரிச்சு அது வெறும் ரூமர்ஸ். ஏய் போய்த்தானே, நானே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்னு பேசுவேன். ஆனால் அந்த ஆவே போயிடி, அது ரூமர்ஸ். ஆனால் நேற்று நான் அது பார்த்தேனே, அது எப்படி? அது தெரியல. ஆனால் நிஜமா இந்த காலேஜில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒரு ரூமில். ஒருவேளை நீ சொன்ன மாதிரியும் இருக்கலாம். அது ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது? இப்போதான் இந்த ஊருக்கு வந்திருக்க. அப்போ எப்படி நீ வேணும்னா அந்த கோஸ்ட் கிட்டே கேட்டு அதை கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் அது என்ன கொன்றுச்சுன்னா பயமா இருக்கே அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா நீ அதுக்கு நைட் டைம் இந்த பக்கம் எதுக்கு வந்த? அதனால தான் அப்படி நடந்திருக்கும். இனிமே இங்கே வராத. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போறீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர இவ்வளோ நேரமா? அந்த பேய் திங்க தானே நேற்று பார்த்த இடத்த பார்த்துட்டே போறீங்க. ஜேகே கிளாஸ்க்கு வந்துட்டா, நீங்கள் அதை கவனிக்கல. போய் உங்கள் பிளேஸில் உட்காடுறீங்க. கிளாஸ் நடக்குது. அப்போ யாரோ உங்களை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, அது ஜேகே பையன்தான். ஐயோ, இவன் எப்போ கிளாஸ்க்கு வந்தான்? இரு ஜேகே, கிளாஸ் முடியட்டும், நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கிளாஸில் கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே ஸ்மோக் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். பிரேக் பெல் அடிக்குது. நீங்கள் வெளியே போகிறீங்க. நான் கேன்டீன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா போகிறா. நீங்கள் ஜேகேவை தேடி போகிறீங்க. ஜேகே ஒரு இடத்துல இருந்து கால் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு வால் பின்னாடியே ஒளிஞ்சிட்டு ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க. இங்கேயும் என்ன பண்ணுறான்? கால் பேசிட்டு முடிக்கட்டும், இவன் இன்னைக்கு என் கையில் மாட்டினான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவோட சைட் பார்க்கலாம். டே மச்சான், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியா? டே மச்சான், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியா? யாரடா? அதான் அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னால, அவள்தான். என்ன அழகு! ஐயோ, நம்ம தானும். ஓ, அவளா? அவள் கிடைக்கிற மச்சா, அவளை விடு. நீ சொன்னா 1000 பொண்ணுங்க வருவாங்க. டேய், உன்னை நான் தேட மட்டும்தான் சொன்னேன், அவன் அட்வைஸ் கேட்கல. அவன் எப்படி இருந்தா தெரியுமா? மிஸ் பண்ணிட்டேன். இது வேற ஃபீலிங். லவ்வா என்ன? இது வேற ஃபீலிங். லவ்வா என்ன கண்டோவியான்னு தெரியல. என்ன மச்சான், லவ்வா? அவளை நீ பார்த்துருக்கியா? இல்லை, மறந்துட்டேன். நல்லாவே இருக்குடா. இந்த ரத்தம் மசக்கிட்டே மறைக்கிட்டாலே. ஐயோ,
ஐயோ அது நம்ம தான் என்னமோ பேசுகிறானே. சீ நம்ம வேறு சொல்கிறோம். பார்த்தா பார்த்தா அவனுக்கு வருமா என்ன? ஐயோ நல்ல வேலை மாஸ்க் போட்டுருந்தோம், இல்லைன்னா நம்ம தான் தெரிஞ்சிருக்கும். என்ன நினச்சிட்டு இருக்கான்? நான் தானே தெரியக்கூடாது. சரி எப்படி இவ்வளோ லட்சம்? ஐயோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. நமக்கு தான் நமக்கு டே தான். நீங்கள் டேவை சரி லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஜேகே பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ போய் நம்ம சண்டை போட்டோன்னா நம்ம தான் தெரிஞ்சிடும். வேணாம் அப்படியே ஓடிடலாம். ஜேகே அங்கேருந்து வரான். நீங்கள் ஓடலான்னு போகிறீங்க, டக்குன்னு ஜேகே மேலே மோதிடுறீங்க. ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் எங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா மிஸ், பை பாய்.